Hello friends, welcome to HTML5 Tamil tutorial. நான் சேனு. போன கிளாஸ்லயே அந்த செக்ஷனை டிசைன் கொடுக்கறத பற்றி பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா பைன்ற வரைக்கும் நம்ம முடிச்சு வச்சுருந்தேன். இப்போ அந்த பா அப்படின்றதுக்கு பார்த்தோம்னா நான் என்ன எழுதியிருக்கேன்னா அந்த 35 பிக்சல் அண்டு அதுக்கான கலரிங் வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம இங்கே செட் பண்ணிடலாம் பாருங்கள். அந்த பா அப்படின்றது இங்கே எழுதியிருக்கேன். அது வந்து தனியாக ஒரு டிவ் ஆப்ஷன் நான் போட்டிருக்கேன். அந்த டிவ் ஆப்ஷன் இங்கே வந்து ஃபினிஷ் ஆகுது. அதேமாதிரி இப்போது அடுத்த பேராக்கும் அதேமாதிரி டிவ் அந்த ஆப்ஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன் பாருங்கள். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், அது வந்து எங்கே ஃபினிஷ் ஆகுது, இந்த டிவ் ஆப்ஷன் இங்கே ஃபினிஷ் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த டிவ் ஆப்ஷன் வந்து பாருங்கள் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் சேவ் பண்ணிட்டு பாருங்கள், இப்போ ப்ரௌசரில் போய் ரன் கொடுக்குறேன். தெரியுதுங்களா? பார்த்தா இந்த ஜாவா டுட்டோரியல் அப்படி அது கீழே மூவ் ஆகிருக்கு. பார்த்தோன்னா இது 35 பிக்சல், இது வந்து 20 பிக்சல். அதனால் மூவ் ஆனது நல்லா தெரியுது. கலரிங் வந்து ரெண்டும் ரெட்டாக இருக்கிறதுனால நான் வேறு கலரிங் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த கலரிங் கோடு மாற்றிட்டீங்கன்னா ஓகே ஆகிடும். ப்ளூ கலரில் கொடுக்குறேன். லைட் ப்ளூ கலரில் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து நான் அதை பேஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கலரிங் வந்து மாற்றிருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு அப்படியே ரன் பண்ணுறேன். தெரியுதுங்களா? ப்ளூ கலரில் மாறிடுச்சு. பார்த்தோன்னா இப்போ நம்ம ஹெட்டர் மாற்றணும். அப்புறம் இந்த நேவிகேஷனுக்கு நம்ம எதுவும் பண்ணல. அதாவது லெஃப்டில் மட்டும் மார்ஜின் கொடுத்து மூவ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஜாவா நியூஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் கிரியேட் பண்ணிவிட்டு அது கீழே 2 சாப்டரில் 2 போஸ்ட் மாதிரி அனுப்பியிருக்கேன். அதாவது அதை எழுதிருந்துச்சுன்னு அப்படின்ற மாதிரி இந்த ஃபோல்டரை மூவ் பண்ணியிருக்கேன். ஓவராலாக பார்த்தோன்னா இப்போது ஹெட்டரையும் அந்த செக்ஷனையும் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தோன்னா இங்கே சைடு நியூஸ் அப்படின்னு போட்ட சைடு, அப்புறம் ஃபோல்டரு, இது 2 இருக்குது. இன்றைக்கி போஸ்ட் சைடை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த சைடையும் அதேமாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிய வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சைடுக்கு பார்த்தோன்னா என்ன ஐடி யூஸ் பண்ணியிருக்கோன்னா சைடு அப்படின்ற ஐடியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு மறுபடியும் எழுதலாம். நான் சும்மா ஏற்கனவே எழுதுன மாதிரி தான் ஐடி மார்ஜின் அதே திருப்பி எழுதியிருக்கேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, அதாவது ஒரே ஒரு ஏற்கனவே நம்ம பார்த்தீங்கன்னா மார்ஜின் இதெல்லாம் எழுதிட்டோம். அதுக்குள்ளே தான் மறுபடியும் நம்ம மார்ஜின் யூஸ் பண்ணுறோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த மார்ஜின் வந்து எதுலேருந்து கணக்கு எடுத்துக்கணும், அதுக்கு முன்னால் எந்த மார்ஜின் இருக்கோ அதுலேருந்து தான் எடுத்துக்கும். நான் வேணால் இதை எப்படி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த ப்ரௌசர்லேருந்து ஒரு 50% மூவ் பண்ணிட்டோம். இங்கே தெரியுதுங்களா? அதுக்கு மேலே இது வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்கின்னில் அப்படின்றதுல 30% மூவ் பண்ணோம். அதுக்கு உள்ளார பார்த்தோன்னா அந்த ஹெட்டருக்கு வந்து ஒரு 250 மூவ் பண்ணோம். அது வந்து இங்கேருந்து எடுத்துக்காது 250. இந்த மார்ஜின்லேருந்து இது வரையும் 250 எடுத்துக்கும். அதேமாதிரி தான் இப்போ 30 பிக்சல் நம்ம இந்த ஹெட்டருக்கு வந்து 30 பிக்சல்னு கொடுக்குறோன்னா இங்கேருந்து 30 பிக்சல் எடுக்காது, இதுலேருந்து இங்கே தான் எடுத்துக்கும். அந்த இப்போ நம்ம இந்த இதுக்குள்ளார இப்போது இந்த மார்ஜின்குள்ளார நம்ம இன்னொரு இது கிரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த ரைட் அண்ட் பை சீனு அப்படின்ற ஃபூட்டர் வந்து நான் லெஃப்ட் கொடுத்ததுனால இங்கே வந்துடுச்சு. அதோட மார்ஜினை வச்சு நம்ம மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 850 பிக்சல் கொடுக்கும்போது இங்கேருந்து 850 எடுத்து தான் இங்கே மூவ் ஆகுமே தவிர இங்கேருந்து 850 எடுக்காது, இங்கேருந்து தான் எடுக்கும். ஸோ நம்ம எத்தனை போர்டர் அதாவது மார்ஜின் யூஸ் பண்ணாலே ஒன்றுக்குள்ளார ஒன்று அப்படி மூவ் ஆகிட்டு தான் இருக்குமே தவிர ஃபஸ்ட்டில் இருந்து எடுத்துக்காது. அந்த மாதிரி சின்ன விஷயங்களை கவனிக்கணும். அதுக்காகத்தான் நான் திரும்ப எழுதிட்டுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைடுன்றதுக்கு நான் மறுபடியும் ஏற்கனவே மார்ஜின் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், போர்டரும் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம போர்டர் 0 பிக்சலில் அதாவது சைஸ் வந்து ஒரே மாதிரி கொடுக்கும்போது ஒரு லைன் வந்த மாதிரி இருக்கும். அது நான் காட்டுறேன் பாருங்கள். வந்து இதுவும் சாலிட் பிளாக்கில் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், எந்த டிஃப்ரெண்ட்டும் தெரியாது. அதுவே தனியாக க்ரியேட் ஆன மாதிரி தெரியாது, ஏற்கனவே ஜாயின் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கான கலர் மட்டும் நான் மாற்றிடுறேன் பாருங்கள். கலர் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் இருந்து எடுத்துக்கலாம்.
பிங்க் கலர் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ பிங்க் கலர் நான் எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். பார்த்தோன்னா பார்டர் போட்டிருக்கேன், மார்ஜின் போட்டிருக்கேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். பாருங்கள், சைடுன்றது பார்த்தோன்னா நியூஸு, அப்புறம் அது கீழே இருக்கிற லெட்டர் ரெண்டுத்துக்கும் பொதுவாக தான் எழுதியிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலர் கொடுத்திங்கன்னா ரெண்டுமே மாறும். நான் அதை டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சாரி, அங்கே சேவ் பண்ணலையா என்னமோ. சைடு ஐடி நேம் சைடு அப்படின்றது இங்கே சேவ் பண்ணதுனால தான் அங்கே வரல. பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் பொதுவாக தான் கலர் மாதிரி இருக்குது. அது லெஃப்ட்டு ரைட்டு அது மாதிரி எதுவுமே மூவ் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் இதுக்கு மட்டும் நம்ம கலரிங் மாற்றோம்னா அதுக்கு தனியாக யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நியூஸ் அப்படின்றத மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் நியூஸுன்றது இந்த கலர்லேயே இருக்கட்டும். இது கீழே நம்ம வந்து எழுதுறது வந்து பார்த்தோம், இந்த சைடுன்ற ஐடி எடுத்து நான் அந்த ஒரே ஒரு லெட்டர்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். Ctrl+X எடுத்து Ctrl+V. இதில் பார்த்தோன்னா இந்த சைடு வந்து இப்போ ஒரே ஒரு லெட்டர்ஸ்க்கு மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியாவை, சைடு ஐடியாவை பார்த்தோன்னா இதுக்கு போர்டை நம்ம கேன்சல் பண்ணிடணும், இல்லைனா அது தனியாக ஒரு அசிங்கமாக இருக்கும். ஒரு வேளை போர்டு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பெருசு பண்ணிக்கோங்க. 2 பிக்சல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த பிக்சலில் கொஞ்சம் இது தேரணும்னு நினச்சிங்கன்னா, டிஃப்ரெண்ட் தேரணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள், 10 பிக்சல் அவுட் செட் அப்படின்னு நான் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். கலர் வந்து வேறு கலர் கொடுத்துக்கிறேன், ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக. ஏன் இந்த பிக்சல் அது இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது காட்டுறோம் பாருங்கள் எப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் மட்டும் ஒரு மாதிரி டிசைன் நல்லா அழகாக கட்டமாக பாக்ஸ் மாதிரி வந்திருக்கு. அந்த மாதிரி டிசைன் அது இது 10 பிக்சல்ன்றது இந்த பார்டரோட இது. அப்புறம் இந்த அவுட் செட்டுன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட் லுக்கிங்காக. இந்த அதே மாதிரி நம்ம இந்த நியூஸ்ன்றது சென்ட்ரலையும் வர வைக்கலாம் பாருங்கள். டெக்ஸ்ட் அலைன் அதுக்கு தான் யூஸ் ஆகும். இந்த டெக்ஸ்ட் அலைன் பார்த்தோன்னா அந்த பார்டரோட சென்டருக்கு தான் மூவ் பண்ணணுமே தவிர வெப்சைட்டோட சென்டர் கிடையாது. எல்லாமே நம்ம கொடுக்குறது எல்லாமே அதுக்கான பார்டர் செட் பண்ணியிருந்தால் அதுக்குள்ளாரே தான் எனக்கு எல்லாமே நடக்கும். இப்போ நான் சென்டர் கொடுத்ததுனால சென்டர் வரும். கலரிங் வந்து அந்த டெக்ஸ்ட்டுக்கான கலர் ஏற்கனவே கொடுத்தாச்சு. ஸோ நான் பாருங்கள் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். சாரி, என்ன ப்ராப்ளம். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துட்டேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் ஸ்பெல்லிங் தப்பு, சாரி. இப்போ சென்டர்னு கொடுத்துருக்கேன். பார்த்தோம்னா நியூஸ் அப்படின்றது சென்ட்ரல் வந்துருச்சு. இங்கே ஜாவா நியூஸ், இங்கே வெறும் நியூஸ் அப்படின்றது. ஆனால் அந்த சி நியூஸ் மேக்கிங் நியூ வெப்சைட் அது வந்து அதோட சேர்ந்தது தான், அந்த சைடோட சேர்ந்தது தான். பார்த்தோன்னா அங்கே தனியாக இருக்குது, தெரியுதுங்களா. இப்போ வந்து நம்ம இதை ஒரு பேராகிராஃபாக எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நான் அந்த சிம்பிளாக அந்த CS3ல ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள். பேராகிராஃப் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் நேம் கொடுக்குறேன். நேம் வந்து சேனு அப்படின்னு கொடுக்குறேன். நான் ஏன் சும்மா சிம்பிளாக காட்டுறதுக்கு ஏன் இவ்வளோ எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஃபுல்லாக செய்யும்போது தான் அதுக்கான இது தெரியும். பார்த்தோன்னா சீன வெப்சைட் இதையும் நான் காப்பி பண்ணி ஒரு 4 டைம் கொடுத்துட்றேன். பார்த்தோன்னா சீனுன்ற ஐடியா 4 இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் அங்கே போயிட்டு அந்த கலர் கோடிங் கொடுக்குறேன். நம்ம என்ன கலர் கொடுக்கணும் அப்படின்றது தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த செலக்டார், அதாவது சூடோ எலிமெண்ட் செலக்டார், சைல்டு செலக்டார் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல,
அதே மாதிரி தான் அந்த செலக்டாரை சைல்டு செலக்டார் சூடோ செலக்டாரை வச்சு தான் இப்போ நான் பண்ண போகிறேன். நீங்களும் என்ன அதே ஃபாலோ பண்ணிக்கலாம். சாரி, செலக்ட் பண்ணவே இல்லை. எங்கே பார்த்தோன்னா அந்த பி, அது சீனுன்றது ஒரு நேம் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த அதே மாதிரி பி அப்படின்ட்டு அதேமாதிரி நேம் போட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். பி டாட் நேம் பி நேம். நம்ம அங்கே எந்த நேம் யூஸ் பண்ணோமோ அதேமாரி எந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணோமோ அதில் வந்து நம்ம ரொம்ப இதாக இருக்கணும். இதுவே நம்ம அங்கே நேமுக்கு பதிலாக கிளாஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா கிளாஸு நேமு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிட்டு நேமுக்கு பதிலாக கிளாஸே யூஸ் பண்ணுவாங்க. டாட் போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த அவுட்புட் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம நேம் போட்டு யூஸ் பண்ணோன்னா நார்மலாக நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி கலரிங் வந்து கொடுத்தாலையும் வராது. ஸோ நேமாக கிளாஸ்ன்றதில் கொஞ்சம் இதாக இருங்க. பார்த்திங்கன்னா இப்போது நான் இங்கே நேம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பி நேமுக்கு இப்போ டாட் நான் போட்டதுனால அது கிளாஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த நேமுக்கான ஃபார்மேட்டில் எழுதுகிறேன். பி நேம் ஈக்குவல் டு நான் அங்கே என்ன நேம் கொடுத்தனோ அதே நேம் இங்கேயும் கொடுக்கணும். சீனு அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அந்த எலிமெண்ட்குள்ளார கலர் கொடுக்குறேன். கலர் பார்த்தோன்னா ப்ளூ, கலர் வந்து என்ன கலர்னால் எல்லோ மறைஞ்சிரும். இந்த ஃபோட்டோஷாப்லேயும் நம்ம போய் கலரிங் எடுத்துக்கலாம். இந்த கலர் எடுத்துக்கலாம், ஏன்னா கொஞ்சம் நல்லா டிசைனாக இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிறேன். பார்த்தோன்னா ஆஷ் யூஸ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சீனு நேம் அப்படின்ற இதுக்குள்ளார இந்த கலரிங் கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு நான் சேவ் பண்ணிவிட்டேன், இங்கேயும் சேவ் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா இந்த சீனுன்றது மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா டிசைனிங்காக வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுதுங்களா கலரிங்க? இது நம்ம வந்து இதனால் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, மைனஸ் பாயிண்ட்டுன்னு கிடையாது, இது வந்து நம்ம நார்மலாக நம்ம கலரிங்லாம் செட் பண்ணி வச்சுட்டு, அதாவது அதோட இடம் மார்ஜினெலாம் செட் பண்ணி வச்சுட்டு இது மாதிரி கலர் கொடுக்கும்போது அது ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம இங்கே கலர் மட்டும் கொடுத்துருக்கோம், இங்கே நம்ம மார்ஜின் கொடுப்போம். மார்ஜின் லெஃப்ட் மட்டும் கொடுக்குறேன். இப்போ நான் மார்ஜின் லெஃப்ட் கொடுக்குறதுனால அங்கே என்ன ஆகுது அப்படின்றத நீங்கள் பாருங்க. ஏன்னா நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன அப்படின்றது நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு 50 பிக்சல் கொடுக்குறேன். 50 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். தோராயமாக சும்மா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். தெரியுதுங்களா? இப்போது 50 பிக்சல் மூவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது வந்து ஹெட்டர் வந்து செட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம பார்டர் போட்டோம்னா இது கொஞ்சம் தனியாக தெரியும். பார்டர் வந்து நான் 1 பிக்சல் சாலிட் பிளாக் கொடுக்குறேன். ஏன்னா எந்த ஒரு டிசைன் இல்லை, ஒரு லெட்டர்ஸ் மாதிரி இருக்கிறதுக்காக. நான் சேவ் பண்ணிட்டு பார்த்தோன்னா இங்கே பார்டர் ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக எடுத்துருக்கு. இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து இந்த நேம் சீனு அப்படின்றது நம்ம ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக எழுதிருக்கிறதுனால தான் அந்த ப்ராப்ளம். இது ஓவராலாக நம்ம பார்த்தோன்னா இப்போ நான் இதை கேன்சல் பண்ணிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு சீனு அப்படின்றத மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் யூஸ் பண்ணலைன்னா அப்போ வந்து இந்த லைனிங் வந்து நம்மளுக்கு வராது. அது உங்களை அழிச்சு காட்டுறேன். இப்போ பார்த்தோன்னா இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே ஃபினிஷ் ஆகுது. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இது பண்ணுறேன்.
பார்த்தோன்னா ஒரே லைனில் எல்லாத்தையுமே செட் ஆயிடுச்சு. இது மாதிரி நம்ம நிறைய இது பண்ணலாம். அடுத்தது பார்த்தோன்னா அந்த ஃபுட் ஒர்க் எப்படி கலர் கொடுக்குறதுன்றதை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.